வீடு வண்ணாரப்பேட்டை வேசார் பாண்டி ஜார்ஜி கோட்டை ஆலந்தூர் அடையாறு எங்க வீடு பூவாறு பல்லாவரம் குரோம்பேட்டை பிறந்த ஊரு சைதாப்பேட்டை கோயம்பேடு டி நகரி வேலை ஆயிடுவாடா நீ நவரு கோயம்பேடு டி நகரி வேலை ஆயிடுவாடா நீ நவரு மைக்கால மைண்டு போனா ஆயிடுவோம் தரிக்கியா பொறடைய சுத்த மாட்டோம் ஊரு உள்ள பொறுக்கியா மைக்கால மைண்டு போனா ஆயிடுவோம் தரிக்கியா பொறடைய சுத்த மாட்டோம் ஊரு உள்ள பொறுக்கியா சென்னை தாங்க பிறந்த ஊரு சென்னை தாங்க பிறந்த ஊரு பிள்ளைங்க எல்லாம் கோளாறு சம்பளம் கொடுக்குறியா அப்ப அவன் சொல்ற மாதிரி தான் நான் இருக்க முடியும் என் கூட கம்பி கட்ட வாண்டுறியா கம்பி கட்ட போவான் அவன் கூட நான் ஏசியில உட்கார போயிட்டு கம்பி கட்ட வாடுமா டெய்லி 1000 வந்தாலும் நீ டெய்லி 1000 30 நாளைக்கு 30,000 தானே வருது மிச்சம் 40,000 யாரு தருவா நீ இப்படி வேலை செஞ்சிருக்க 20 வருஷம் வேலை செஞ்சிருக்க என்ன பண்ணிருக்க ஒரு வீடு கட்டியிருக்க உன் பொண்டாடி ஜனஜனமா நகை எடுத்து போட்டிருக்கியா என்ன பண்ணிருக்க என் புருஷன் இல்லைன்றாலும் இன்னைக்கு என் பிள்ளை செழிப்பா இருக்கு அதாவது எனக்கு இது இல்லைன்னு சொல்லாம எல்லாமே நான் கொடுக்குறேயா ஏன்னா நான் கூட பட்டினியே கிடப்பேன் நான் கூட சாப்பிடாம இருக்கேன் என் கூட இருக்கால என்னைக்குமே நான் பட்டினி போட மாட்டேன் அடுத்த வீட்டை வாங்கி கூட நான் காசை மாற்றி விட்டுருவேன் இன்னைக்கு பிரியாக்கா எனக்கு தெய்வம் மாதிரி என்கிட்ட காசை நான் சொல்லுங்க நீ சென்னையில போய் எவ்வளவு பெரிய இடத்துல நீ இருந்தாலும் காசு இல்லைன்ற ஒரு ஏக்கம் உனக்கு வந்துடவே கூடாது என்னைக்கு எப்போ இருந்தாலும் என்னட்ட கேள்வி எனக்கு நான் போட்டு உனக்காக நான் இருக்கேன் அப்படி சொல்லியிருக்கு இன்னைக்கு பிரியாக்கா என் கூட தான் இருக்கு என் புருஷன் செத்து என் கூட தான் இருக்கு முத்தனை ஓடி போனப்ப என் கூட தான் இருந்துச்சு எவ்வளவோ பிரச்சனைகள் எனக்குள்ள வந்துச்சு எத்தனையோ நைட்டு தூங்காம இந்த வீட்டுக்குள்ள அழுதுருக்கேன் எல்லாமே என் கூட தான் இருந்துச்சு எத்தனை பேர் அந்த அக்காடை ஏற்றி விட்டுருக்காங்க இப்போ இப்படி அவங்க அப்படி பிடிச்சி செத்து போயிட்டு அவன் ஓடி போயிட்டேன் காசை கொடுத்துட்டு இப்போ உங்க கடனை கழிக்க மாட்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தா எதுவும் வந்து இன்னைக்கு அந்த அக்கா வந்து பேசிட்டு என்னப்பா வேலை நடக்காம கிடக்குண்ணா வேலை நான் செய்வா கொடுத்தா 1/2 மணி நேரம் சமைத்தல் போய் இது பண்ணிட்டு வர அது இதுன்னு செய்ய இந்த அக்கா நான் இப்போ இந்த வேலை முடிஞ்சுமே சமைக்கிறதுக்கு நான் போகணும் இப்போ இவங்க வீட்டுக்காரங்க மொத்தனா இருக்காங்க அந்த பிள்ளை வீட்டுக்காரங்க மொத்தனா இருக்கான் அந்த பிள்ளை தான் பையன் வந்து இவன் பார்த்தா அப்படியே வேலை செய்கிற மாதிரி தெரியும் அப்படியா நோண்டி 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 அவங்களுக்கு அவருக்கு வந்து